கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு பிரணாமுடைய மினிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கலாம். आज हम ब्रनाम के मिनिस्ट्री के बारे में देखेंगे। அவர் தன்னுடைய செய்தியில वो उनकी संदेश में தன்னுடைய செய்தியை பற்றி என்ன சொல்றார்? अपने संदेश के बारे में क्या कहते हैं। பாருங்க, இதை அறியாமல் இருக்கிறாயா அப்படிங்கிற செய்தியில और वे नहीं जानते ये संदेश में, இது 65ல கொடுத்த மெசேஜ். ये 65 में दिया है। இதுல அவர் சொல்லும்போது சொல்றார், इसमें वो कहते हैं ஐ எம் ஒன்லி பில்டிங், நான் வெறும் கட்டுறேன். मैं सिर्फ बांध रहा हूँ। என்ன கட்டுறார் அப்படின்னா, क्या बांध रहे हैं वो? அந்த 94வது பேராகிராஃப்ல வாசித்தீங்கன்னா 94 पैराग्राफ में अगर आप रीड करोगे तो அதுல அவர் சொல்றாரு, उसमें वह कहते हैं அவர் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்றார். वो एक नींव को खड़ा कर रहे हैं। அவர் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்றாராம். वो एक नींव खड़ा कर रहे हैं। அதுல அவர் சொல்லும்போது சொல்றாரு, वह उसमें कहते हैं the hour is close at hand. சமயம் ரொம்ப பக்கத்துல இருக்குது. समय बहुत निकट है। when you are going to see something happening, நீங்க ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது நீங்க பாப்பீங்க. आप वहाँ पे एक घटना होने वाला देखोगे। when something is going to take place, ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. वहाँ पे कुछ तो एक घटना होने वाला है। and all this background, இந்த பின்னாலுக்கு எல்லா சம்பவமும், और यहाँ पे जो परिस्थिति है, here has only been laying foundation. வெறும் ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் தான் போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. वहाँ पर मैं एक सिर्फ नींव डाल रहा हूँ, ऐसा वो कहते हैं। இவருடைய செய்தியே என்ன அப்படின்னா, इनका संदेश ही कैसा है, இவர் ஃபவுண்டேஷன் செய்தியே கொடுத்தாராம். एक नींव का संदेश दे रहा है। எதுக்கு ஃபவுண்டேஷனா? किसका नींव है? for a short quick message. एक छोटी तीव्र संदेश के लिए। ஒரு ஷார்ட் அண்ட் குயிக் மெசேஜ் வரப்போகுது. छोटी तीव्र संदेश के அது தேசத்தை குலுக்கும். वो देश को हिलाएगा। சோ இந்த சின்ன தீவிரமான அந்த செய்தி, तो ये छोटा तीव्र संदेश இது வரப்போதான். ये आने वाला है। அது வருவதற்கு वो आने के लिए இவருடைய செய்தி வந்து ஃபவுண்டேஷன். इनका जो संदेश है वो नींव है। இது ஒரு 65ல கொடுக்கிறார். ये वो 65 में देते हैं। தன்னுடைய செய்தியை பற்றி அவர் சொல்றார். वो अपने संदेश के बारे में बताते हैं। இது அறியாமல் இருக்கிறீர்கள். और वे नहीं जानते। இந்த செய்தியில इस संदेश में அவர் 94வது பேராகிராஃப்ல 94 ये पैराग्राफ में அவர் தன்னுடைய செய்தியை பற்றி சொல்றார். वो अपने संदेश के बारे में कहते हैं। பிரணாமுடைய செய்தி ब्रनाम का जो संदेश है ஒரு ஃபவுண்டேஷன் செய்தி. एक नींव का संदेश है। அதுக்கு பிறகு उसके बाद ஒரு ஷார்ட் மெசேஜ் வருது. एक छोटा संदेश आएगा। அது குயிக் மெசேஜ் வருது. वो एक तीव्र संदेश आएगा। அதுக்கு இவருடைய மெசேஜ் வந்து ஃபவுண்டேஷன். उसके लिए इनका जो संदेश है वो नींव है। இன்னும் 7வது முத்திரையில் அவர் சொல்லும்போது, और 7वें मोहर में वो कहते हैं, பேராகிராஃப் நம்பர் 327, पैराग्राफ नंबर 327 में அவர் அதுலயும் அவர் தன்னுடைய மெசேஜை பற்றி சொல்றார். उसमें भी वो अपने संदेश के बारे में कहते हैं, மேபி திஸ் மினிஸ்ட்ரி, என்னுடைய இந்த மினிஸ்ட்ரி, ये जो मेरा सेवा है, that I have tried to take people back to the word, நான் ஜனங்களை திரும்ப வார்த்தை பக்கம் திருப்புகிறேன், मैं लोगों को फिर से वचन की ओर फिराया, has laid a foundation. वहां पे मैंने एक नींव बनाया। அது ஒரு ஃபவுண்டேஷன் மெசேஜ் சொல்றாரு. वो एक नींव का संदेश है, वो कहते हैं। and if it has, அது அப்படியாக இருந்தால், अगर वो वैसे ही हो तो I will be leaving you for good. मैं आपको छोड़ के चला जाऊंगा। நான் உங்களை விட்டு நான் கடந்து போவேன். आपसे छोड़ के चला जाऊंगा। அது நல்லதுக்குன்னு சொல்றார். वो अच्छे के लिए वो कहता so है। இவருடைய மினிஸ்ட்ரி, तो इनका जो संदेश है, ஜனங்களை வார்த்தை பக்கம் திருப்புற அந்த மினிஸ்ட்ரி, जो लोगों को वचन की ओर फिराने वाला संदेश, அது ஒரு ஃபவுண்டேஷன் மெசேஜ் சொல்றாரு. वो एक नींव का संदेश है, वो कहते हैं। சோ அவர் இன்னும் சொல்லும்போது, तो और वो कहते समय, there won't be two of us here. நாங்க ரெண்டு பேர் இருக்க முடியாது. यहाँ पे हम दो लोग नहीं रह सकते the same time, एक समय पे, ஒரே நேரத்துல एक ही समय पे ரெண்டு பேர் இருக்க முடியாது. दो लोग नहीं रह सकते। அப்போ இத எல்லாம் சொல்ல வராருன்னா, तो इसमें वो क्या कहते हैं, என்னுடைய மெசேஜ் வந்து ஃபவுண்டேஷன் மெசேஜ், मेरा जो संदेश है वो नींव का संदेश है। இன்னொருத்தரும் வருவாரு, और एक आएगा, ஆனா அவர் வரும்போது நான் இருக்க மாட்டேன். पर जब वो आएगा तब मैं नहीं रहूंगा। நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. हम दोनों एक ही जगह पे नहीं रह सकते। அப்போ இந்த இரண்டாவது வாரி பிரணாம்க்கு பிற வரக்கூடிய ஆளு, तो ब्रनाम के बाद में जो आने वाला व्यक्ति है, இவங்க என்ன செய்தி கொண்டு வருவாங்க? वो कौन सा संदेश लेके ஒரு आएंगे? ஷார்ட் மெசேஜ், एक छोटा संदेश, ஒரு குயிக் மெசேஜ் கொண்டு வருவாங்க. एक तीव्र संदेश। இந்த செய்திக்காக அவர் சொல்றாரு, इसी संदेश के लिए वो कहते हैं, என்னுடைய மெசேஜ் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மெசேஜ். मेरा संदेश एक नींव का संदेश है। அதுல பேராகிராஃப் நம்பர் 328 பாத்தீங்கன்னா, उसमें पैराग्राफ नंबर 328 में देखोगे तो அவர் தன்னை பற்றி இன்னும் சொல்றாரு, वो अपने बारे में और कहते हैं, but I have been privileged by God. நான்
கர்த்தரிடத்திலிருந்து நான் எனக்கு நல்ல ஒரு பிரிவிலேஜ் கிடைச்சது. मुझे परमेश्वर की ओर से एक विशेष अवसर मिला है. ஒரு என்ன 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 பிரிவிலேஜ் கிடைச்சதா? कैसा विशेष अवसर? To look and see what it was. அத பார்க்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்தார். उसे देखने और सुनने के लिए उन्हें कृपा मिला है. இது எதை பற்றி பேசுறாரு? ये किसके बारे में कहते हैं? அவர் வேறொரு காரியம் வேறொரு செய்தியாளர் பற்றி பேசிட்டு இருக்கிறார். वो और एक संदेश देने वाले के बारे में बता रहे हैं. அத கடைசி அவர் சொல்லும்போது சொல்றாரு, वो आखिरी में कहते हैं, now that is the truth. அதுதான் உண்மை. अब ये जो है वही सच है. இதுதான் உண்மை. यही सच है. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, तो ये क्या कहते हैं? இவருடைய செய்தி, इनका संदेश, பிரனாமுடைய மெசேஜ், ब्रैनम का जो संदेश இது है, ஒரு ஃபவுண்டேஷன் மெசேஜ். ये एक नींव का संदेश है. யார் எந்த மெசேஜுக்கு ஃபவுண்டேஷன்? कौन से संदेश का नींव है? இவருக்கு பிற ஒரு மனுஷன் வரப்போறார். इनके बाद एक मनुष्य आएगा. அவர் ஒரு ஷார்ட் மெசேஜ் கொடுப்பார். वो एक छोटा संदेश देगा. ஒரு குயிக் மெசேஜ் இருக்கும். वो एक तीव्र संदेश रहेगा. அதுக்கு இவருடைய மெசேஜ் வந்து ஃபவுண்டேஷனா. उसके लिए इनका जो संदेश है वो एक नींव है. இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. ये दोनों एक ही समय पे नहीं रहेंगे. அவர் அப்படி இருந்தால் अगर वैसा हो तो அவர் பெருகணும், वो बढ़ेंगे, நான் சிறுகணும். मैं गिरूंगा. நாங்க ரெண்டு ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. हम दोनों एक साथ नहीं रह सकते. நான் உங்களை விட்டு சீக்கிரம் போயிருவேன். मैं आप लोगों से छोड़कर जल्दी चला அது जाऊंगा. நல்லது. ये अच्छा है. அது அவர் சொல்றார். ऐसा वो कहते அதே हैं. போல उसी तरह 1965ல அவர் இறந்துட்டார். 1965 में वो गुजर गए. பாருங்க எவ்வளவு துரிதமா ஓடுது. देखिए किस तरह से चल रहा है. இது ஏழாவது முத்திரையில அவர் பேசுறார். ये 7वें मुहर में वो कहते हैं. முத்திரையில அவர் பேசும்போது मुहर में वो कहते हैं. அவர் சொல்லும்போது thus said the Lord ன்னு சொல்றார். वो कहते हैं कि परमेश्वर ने कहा है. சோ எல்லாமே கர்த்தர் உரைக்கிறதாவது. तो सब कुछ परमेश्वर ने ही कहा है. அப்ப இத அக்செப்ட் பண்ண முடியுங்களா? तो क्या आप ये एक्सेप्ट करोगे? இப்போ நான் ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். और एक कार्य को मैं एक्सप्लेन करता हूँ. இத ஃபவுண்டேஷனா வச்சு इसे नींव रखकर, பிரனாமுடைய இந்த வார்த்தைகளை ஃபவுண்டேஷனா வச்சு ब्रैनम के इस संदेश को नींव रखकर, இப்போ நான் உங்களுக்கு ரெவலேஷன் 10ஆம் அதிகாரம் मैं आपको प्रकाशित वाक्य 10वें अध्याय में 7ஆம் வசனத்தை கொஞ்சம் விவரிக்கலாம். 7वें वचन को मैं थोड़ा आप समझाता हूँ. இது ஹிந்தியில வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்கோம். ये हिंदी में थोड़ा अलग दिया है, ஆனா அப்படி இல்ல. पर वैसा नहीं அது है. டிரான்ஸ்லேஷன் எரர். वो एक ट्रांसलेशन एरर है. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் इंग्लिश और तमिल में டிரான்ஸ்லேஷன் கரெக்ட்டா கொடுத்திருக்குது. ट्रांसलेशन सही दिया है. ஹீப்ரூல இதே டிரான்ஸ்லேஷன் தான் நீங்க பார்க்க முடியும். हिब्रू में भी वही ट्रांसलेशन देख सकते हो. இப்போ 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். अब 7वें वचन को मैं पढ़ता हूँ. But in the days of the voice of the seventh angel, அதாவது ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே, 7वें दूत के आवाज के समय में, இத நான் ரெண்டா பிரிச்சு காமிக்க போறேன். इसे मैं दो भाग करके आपको बताता हूँ. ஏழாம் தூதனுடைய நாட்கள் வேற, 7वें दूत के दिन अलग है. ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் வேற. 7वें दूत के आवाज के दिन अलग हैं. சோ ஏழாம் தூதனுடைய நாள் அப்படினா என்ன? तो 7वें दूत के दिन ये क्या है? ஏழாம் தூதனுடைய நாள் அப்படினா 7वें दूत के दिन का मतलब है அவர் உயிரோடு இருக்கிறாரு. वो वहां पे जीवित है. அந்த ஏழாம் தூதனுடைய நாட்களிலே उस 7वें दूत के दिनों में அப்படின்னு வரும். ऐसे आएगा. ஆனா வேதம் சொல்லுது, तो पर कलाम कहता है ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே, 7वें दूत के आवाज के समय में. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? आज हम कौन से समय में हैं? இன்னைக்கு பிரணாம் உயிரோடு இல்ல. आज ब्रैनम जीवित नहीं है. ஆனா இன்னைக்கு அவருடைய சத்தத்தின் நாட்கள்ல இருக்கிறோம். पर आज हम उनके आवाज के समय में हैं. சோ இன்னைக்கு அந்த சத்தத்தின் நாட்கள்ல இருக்கிறோம் நம்ம. तो आज हम उनके आवाज के समय में हैं. சோ இது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. इसे अच्छे से समझ लीजिए. ஏழாம் தூதனுடைய நாட்கள் வேற, 7वें दूत के दिन ये अलग है. அதாவது அதனுடைய அர்த்தம் வேற. उसका मतलब अलग है. ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் அதனுடைய அர்த்தம் வேற. 7वें दूत के आवाज के समय ये अलग है. இப்போ நம்ம இருக்கிறது சத்தத்தின் நாட்கள்ல இருக்கிறோம். आज जो है हम आवाज के दिनों में हैं. இந்த சத்தத்தின் நாட்களிலே ये आवाज के दिनों में அவன் எக்காலம் ஊதுகிற போது, वो तुराई फूकने के समय में, அவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. वह ऐसा कहा है. அவன் எக்காலம் ஊத போகிற போது, वह तुराई फूकते समय, ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல, 7वें दूत के आवाज के दिनों में, அதாவது பிரணாம் இல்ல, ब्रैनम नहीं है, அந்த நேரத்துல उस समय में, அவருடைய சத்தத்தின் நாட்கள்ல उनके आवाज के दिनों में ஒரு மனிதன் எக்காலம் ஊத போகிறார். एक मनुष्य तुराई फूकेंगे. அப்ப அந்த மனிதன் யார்? तो वो मनुष्य कौन है? பிரணாம் ஒரு வார்த்தை சொல்றாரு. ब्रैनम एक
शब्द कहते हैं நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. हम दोनों एक ही समय पे नहीं रहेंगे. என்னுடைய மெசேஜ் ஃபவுண்டேஷன் மெசேஜ். मेरा जो संदेश है वो नींव का संदेश है. அடுத்த மெசேஜ் ஒன்னு வருது. अगला जो संदेश आएगा அது ஷார்ட்டா இருக்கும், குயிக்கா இருக்கும். वो छोटा और तीव्र संदेश रहेगा. அது சின்னதா இருக்கும், वो छोटा रहेगा. அது குயிக் மெசேஜா இருக்கும், वो तीव्र संदेश रहेगा. சோ இந்த மெசேஜை கோட் பண்றாரு. ये संदेश को वो कोट करते हैं. அதுதான் சத்தத்தின் நாட்கள்ல वही आवाज के दिनों में ஒரு மனிதன் எக்காலம் ஊதுகிறான். एक मनुष्य तुराई फूकेंगे. அந்த எக்காலம் அவன் கையில் இருக்குது. वो तुराई उनके हाथों में है. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. अच्छे से समझ के लीजिए. ஏழாம் தூதன் அங்க இல்ல, सातवां दूत वहां नहीं है. ஆனா पर அந்த சத்தத்தின் நாட்கள்ல उन आवाज के दिनों में அங்க வேற ஒருத்தர் எக்காலம் ஊதுகிறார். वहां पर कोई और तुराई फूकेंगे. இத பற்றின எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்கிற பிறகு इसके बारे में एग्जांपल्स मैं और दूंगा आगे. நீங்க நாகமான் குஷ்ரோகியை பற்றி பாருங்க. आप नहमान कोड़ी के बारे में देखिए, அது உங்களுக்கு நல்லா புரியும். वो आपको अच्छे से समझेगा. நாகமான் குஷ்ரோகி नहमान कोड़ी எலிஷாட்ட வர்றார். एलिशा के पास आते हैं. எலிஷா எலியாவின் அபிஷேகத்தோடு இருக்கிறார். एलिशा एलिया के अभिषेक से है. அதுமே பிரணாம் எலியாவின் அபிஷேகத்தோடு இருக்கிறார். वैसे ब्रनाम भी एलिया के अभिषेक में है. நாமான் குஷ்ரோகி வரும்போது नामान कोड़ी आता है. எலிஷா வெளியே வரல. एलिशा बाहर नहीं आया. நாமான பார்க்கிறதுக்கு வரல. नामान को देखने के लिए नहीं आया. எலிஷா அங்க உள்ள இருக்கிறார். एलिशा वहां अंदर है. அவர் அவன் தன்னுடைய வேலைக்காரன்ட்ட वह अपने काम वाले से அங்க ஒரு செய்தி அனுப்புறார். वहां पर एक संदेश भेजता है. என்ன செய்தி? क्या संदेश? அங்க யோர்தான்ல 7 தடவை முங்கு. वहां पर योर्दान में 7 बार डुबकी मार. அங்க எலிஷா அபிஷேகத்தோடு இருக்கிறார். वहां एलिशा अभिषेक में है. அவன் கொடுத்த செய்தியை उन्होंने जो संदेश दिया है அவனுடைய வேலைக்காரன் கொண்டு வந்து கொடுக்கிறான். उनका काम वाला वो आके बताता है. எலியாவின் அபிஷேகத்தோட பிரணாம், एलिया का अभिषेक का ब्रनाम, அவருக்கு பிறகு उनके बाद நம்ம மணவாட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு हमारे दुल्हन को ट्रांसफॉर्म करने के लिए ஒரு ஷார்ட் மெசேஜ் ஒருத்தர் கொண்டு வரார். एक छोटा संदेश एक व्यक्ति लेके आता है. எலிஷாவும் அந்த வேலைக்காரங்களும் एलिशा और वो काम वाला இந்த ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வெளியில வரல. वो दोनों एक साथ बाहर नहीं आए. எலிஷா வீட்டுக்குள்ள இருக்கிறார். एलिशा अंदर है. அந்த வேலைக்காரன் அந்த செய்தியை கொண்டு வெளிய வரான். वो काम वाला वो संदेश लेके आता है. இந்த ஷார்ட் மெசேஜ், ये छोटा संदेश, இது ஒரு குயிக் மெசேஜ். एक तीव्र संदेश. என்ன மெசேஜ்? क्या संदेश है? யோர்தான்ல 7 தடவை முங்கு. योर्दान में 7 बार डुबकी मार. டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். ट्रांसफॉर्मेशन होगा. இன்னைக்கு அதே காரியம் அங்க நடக்குது. आज भी यही कार्य हो रहा है. ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல 7वें दूत के आवाज के दिनों में அவனுடைய சத்தத்தை எடுத்து ஒரு மனுஷன் வரான். उनकी आवाज को लेकर एक व्यक्ति आता है. அந்த செய்தி ஒரு ஃபவுண்டேஷன். वो संदेश एक नींव है. அந்த ஃபவுண்டேஷன் எடுத்து கொண்டு வரும்போது वो नींव को जब लेके आते हैं ஒரு ஷார்ட் மெசேஜ், एक छोटा संदेश, ஒரு குயிக் மெசேஜ், एक तीव्र संदेश, அந்த மெசேஜ் மணவாட்டியை மறுரூபப்படுத்தும். वो संदेश वो संदेश दुल्हन को रूपांतर करेंगे. இன்னைக்கு அந்த காரியத்துல நம்ம இருக்கிறோம். आज उसी समय पे हम हैं. இது பிரனாமுடைய ஸ்டேட்மெண்ட். ये ब्रनाम का स्टेटमेंट है. அவருடைய செய்தி उनका संदेश है. ஃபவுண்டேஷன் மெசேஜ். नींव का संदेश है. இந்த செய்தி அவர் கன்ஃபார்ம் பண்றார் 7வது முத்திரையில. ये संदेश को वो कंफर्म करते हैं 7वें मोहर में. இது உங்களால நம்ப முடியுமா? क्या आप ये विश्वास कर सकते हो? நம்பிதான் ஆகணும். आपको विश्वास करना ही पड़ेगा. ஏனா இது பிரனாமுடைய செய்தி. क्योंकि ये ब्रनाम का संदेश है. பிரனாமுடைய செய்தி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ ब्रनाम का संदेश जो जो विश्वास करते हैं இது அப்படியே விசுவாசிங்க. इसे उसी तरह विश्वास कीजिए. இது அப்படி கட் ஷார்ட் பண்ண வேண்டாம். इसे ऐसी कट मत कर दीजिए. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. और भी बहुत सारे कार्य हैं. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். एक एक करके हम देखेंगे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. ஆமென். आमीन.